இன்னுமே காலையிலக்கும் நைட்டுக்கும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதுல எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கு தெரியுமா? அதனால நமக்கு என்ன ஹெல்த் இருக்கு? எந்த ஹெல்த் பெனிஃபிட்டுமே இல்லை. அதுக்கு பதிலா நான் சொல்றேன், இந்த மில்லட் சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைக்கு நீங்க பேன் கேக்காவோ தோசையாவோ கூட சுட்டு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ கோதுமை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற மெஷரிங் கப் வந்து 1/4 கிலோ அளவு. இதுல இருந்து எல்லா இன்கிரீடியண்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல 1 கப் பச்சை பயிறு, 1 கப் சாமை, 1 கப் வரகு, அப்புறம் 1 கப் வந்து வெள்ளைச்சோளம், 1 கப் கம்பு, 1 கப் வந்து சோயா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் திணை, அப்புறமா பிளாக்ஸி சீட். இது எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மிஷின்ல கொடுத்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்ம்ல வரும். அந்த மாவை நீங்க இட்லி தோசைன்னு எப்படி வேணா செஞ்சு சாப்பிடலாங்க. நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கும். அப்படி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் தரேன்.